குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 28ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த மாலை வேளையில் நடக்கின்ற இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியை தருவிப்பார். இன்றைய சூரிய வெந்தயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:16 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவதும் மிகவும் நல்லது. 28/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 28/3/2024 இன்று வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன்கள் உங்களுக்கு பார்க்கும் பொழுது நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த கவலைகள், சங்கடங்கள், நெருக்கடியாக இருந்த சில பிரச்சனைகள் எல்லாமே நீங்குவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தில் பல்வேறு வகையான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தை நீங்கள் இன்றைக்கி விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தாய் தந்தை வேலையில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும். புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு சில மாற்றமான நேரம் இந்த நாள். உயர்வு நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உலகெங்குமான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்கால திட்டங்களை இன்றைக்கி நீங்கள் தீட்டுவீங்க. அதே போல் பல்வேறு வகையான சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க. நீண்டகால திருமண வரன் அமையலைன்னா கண்டிப்பாக திருமண வரன் அமைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனைகள், குலதெய்வ கோயிலுக்கு செல்லுதல், இது எல்லாமே இன்றைக்கி நிகழும். வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் அதிகரிக்கும். போட்டிகளை ஈஸியாக நீங்கள் சமாளிச்சிருவீங்க. வாடிக்கையாளர்கள் புதிதாக உங்களுக்கு வந்து சேருவாங்க. உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். ஆன்மீக நிகழ்ச்சிகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்குவீங்க. வியாபாரத்தில் புது நுணுக்கங்களை புகுத்துவதன் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோகம், சொத்து வாங்குவது குறித்த யோகம் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். அதே போல் உடன் பிறந்தவர்கள் இருந்த கருத்து வேறுபாடு நீண்ட காலமாக இருந்தாக்க அந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளாரையே ஒரு உறவு உங்களுக்கு அந்யோன்யம் ஒற்றுமை அதிகமாக என்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநில பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் குலதெய்வ பிரார்த்தனை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. நீண்டகால பிரச்சனைகள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட தனவரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. அதே போல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் குறையும். முக்கிய பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையின் ஒரு மாற்றத்திற்கு ஏற்படுத்தி செல்லும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவர சகோதர சகோதரிகள், தாய் தந்தை வழி உறவுகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக போங்க. நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. சமுதாய
பணிவு செய்வங்க கொஞ்சம் பொறுமையாக நடந்துங்க, இல்லைன்னா கெட்ட பெயர் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது தான் மிகவும் நல்லது. மனம் விட்டு பேசுங்க. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். அதே போல் வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியில் தரும். ஆன்மீக பணிகளில் அவங்க அதிகமாக ஆர்வம் செலுத்துவீர்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய மாற்றங்கள் செய்வதன் மூலம் லாபம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. மனதளவில் நீங்கள் ஏதாவது கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த கவலை எல்லாமே போகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். வாக்குறுதி கொடுக்குறதுல கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. கடன் வாங்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வண்டி வாங்கணும்னு சொல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அந்த சொத்துக்கள் வாங்குவது பல முறை யோசித்து ஆராய்ந்து வாங்கணும். இல்லைன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. தேவையில்லாமல் பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க. வாய் விட்டு யாரையுமே குறை சொல்லிடாதீர்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. எதுலேயுமே இன்றைக்கி 1க்கு 2 முறை நீங்கள் ஆராய்ஞ்சு செய்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றி அடையும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் தேவை. அதே போல் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தாராது, ஒரு அலைச்சலை தரும். அதனால் அதில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யார்ட்டையும் பகிராதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்குனீங்கன்னா உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக இன்று இருக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி மிகுந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கிடைக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதை தயவுசெய்து நீங்கள் பயன்படுத்திங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வெளிநாட்டிலிருந்தோ குழந்தைகள் வழியிலோ இன்று கிடைக்கும். நீண்ட நாள் தடைப்பட்ட வருமானங்கள் இன்றைக்கி சேரும். அதே போல் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு உண்டான வாய்ப்பு. தாய் தந்தை வழி உறவு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். நீண்ட நாளாக மனதளவில் குழப்பங்கள் ஏதாவது இருந்தாக்கா அந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் பொறாமைகள் இல்லாமல் அமைதியாக நடத்துவது நல்லது. அதே போல் யாரிடமும் சண்டை போடாதீங்க. வாய் விட்டு யாரையும் சபிக்காதீங்க. கடன் பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க. வாக்குறுதி கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஜாமீன் கையெழுத்து தயவுசெய்து போடாதீங்க. அதே நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும். வீடு வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் ஏற்பட்டாலும் லாபங்கள் குறையாது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக பணி செய்யணும், பதற்றமில்லாமல் செய்யணும். மற்றவர்களை அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பேச்சுகளில் அமைதி காக்கணும். பழைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வுகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் பொறுமையாக செயல்படணும். வாடிக்கையாளரிடம் தயவுசெய்து பணிவாக இருப்பது மிகவும் நல்லது. புதிய முதலீடுகள் எதுவும் போடாதீங்க. அரசு வழியிலோ நண்பர்கள் வழியிலோ உதவிகள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அந்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வேறு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு வேறு வேலை கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பணிச்சுமை அதிகரிக்கும். பதற்றம் இல்லாமல் வேலை செய்தீங்கன்னா உங்களுடைய அலுவலகத்தில் உயர் அதிகாரி இடத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான நஷ்டங்கள் ஏற்படாமல் குறைந்த லாபம் மட்டும் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் தயவுசெய்து பணிவாக இருந்துங்க. எதிர்பாராத சில பயணங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே போல் அடுத்தவருடைய விஷயங்களில் தயவுசெய்து தலையிடாதீங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட எதுவும் பேசாதீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஜெயம். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி தியானம் பண்ணுவது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து பொறுமையாக போங்க. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர்களை நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா செய்யுங்க. மேலும் நாங்கள் சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து
தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, ஒரு இனிமையான நாளாக, மனமகிழ்ச்சியான நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குருராயா.